டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்னடா திடீர்னு டல்லாக இருக்க, நீ எதிர்பார்த்த மாதிரி பேபி இல்லை மேடம், இதுக்கு மேலே உங்களை விசிட் பண்ண முடியாதுல்ல, அதை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. எனக்கெல்லாம் நார்மல் போகிறக்குன்னு நான்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்ததே கிடையாது. மேம் இல்லைன்னா எனக்கெல்லாம் நார்மல் டெலிவரியே ஆயிருக்காது. இவங்களும் மெயின் சப்போர்ட். நான் நிறைய பேர் அதான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட போனால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி எப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. எங்கள் அப்பாலாம் ரொம்ப பயந்தார். எப்படி வாட்டர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, நீ எதுவுமே கேட்க மாட்டியான்னு கேட்டாங்க. அவங்க பண்ணுவாங்க, நீங்கள் இருங்க. அவங்க வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் பண்ணிவிடுவேன். முன்னாடியெல்லாம் வந்து பசங்க குடும்பத்துக்காக நிறைய உழைப்பாங்க, ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் லேட் மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போ பொண்ணுங்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. குழந்தையே வேணான்னு கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. மேரேஜ் லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு தடுமாறுறது நிஜம்தான். என்னன்னா கரெக்டான மேட்ச் கிடைப்பாங்களா, லைஃப்பில் நம்ம செட்டில் ஆவாங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. செகண்ட், when they are independent financially. யாராவது என்கிட்ட கப்புள்ஸ் வந்து என்கிட்ட கேர்ள் சைல்டு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இம்மீடியட்டாக நான் அவங்களுக்கு வித்தவுட் கொஸ்டின் நான் என்கரேஜ் பண்ணுறது, ப்ளீஸ் டிஃபர்டு ப்ரெக்னென்சி, அதாவது ப்ரெக்னென்சியே வேண்டாம், அதுக்கான மெயின் காரணம் பயம்தான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. அவங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். எந்திரன் படத்தில் ஹீரோயின் பேர் என்னவா இருக்குமோ அதுதான். சனா சனா. எங்களுக்கு வந்து அது லேபர் வார்டில் ஈஸியாக இருந்தது. சனா கொஞ்சம் தான் சனா. நாங்களே எங்களுக்கு வந்து லைக் நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக எப்போதுமே சொல்கிறத விட ஏய் சனா இங்கே வாயேண்டா, ஏய் சனா, அதை வேறு எங்கள் பசங்க நடிச்சு காட்டினாங்க. அவங்க கிட்ட மட்டும் ஏய் சனா இங்கே வாயேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கமான் சனா, லவ் யூ அ லாட். அதே மாதிரி கூப்பிட்றீங்களா சனா? சனா ஹாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். அண்ட் மேம் கிட்ட டெலிவரி பார்த்தது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். என்னென்னா ஒன்று, மேம் அடிக்கடி பார்க்க முடியாது. ப்ரெக்னென்சி அப்போ மந்த்லி இதையும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாவது ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிங்கல்ல, இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்னடா திடீர்னு டல்லாக இருக்க, நீ எதிர்பார்த்த மாதிரி பேபி இல்லை மேடம், இதுக்கு மேலே உங்களை விசிட் பண்ண முடியாதுல்ல, அதை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. எங்கே நாங்கள் கீழே ஃபியூச்சர் போட்டுட்டு போய் இவங்க என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேம் டெய்லி வீடியோ கால் பண்ணிடுங்க மேம். கண்டிப்பாக. இன்னொன்று என்னென்னா, என்னோடய டெலிவரி அப்போது நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோன்னு தான் இருந்தேன். சுற்றணும், இந்த மாதிரிலாம் போகணும். பட் வந்து நான் ஃபஸ்ட்டு 4 months வேறு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, காரில் மட்டும்தான் போகணும், ஆஃபீஸ் போனீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு மட்டும்தான், எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மேமோட ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த டாக்டர்கிட்ட உனக்கு பிடிக்கும், நீ பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. மேம் டெய்லி நான் அவங்களோட ரீல்ஸ் மட்டும்தான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஒன்று என்ன போடுறாங்க, காலைல ஏஞ்சிச்சோடனே என்ன வருது, என்ன ரீல் வருதுன்னு தான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது மேம் கிட்ட நான் 5th month தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 6th month அப்போ எனக்கு வந்து பேபி மூன் எல்லோரும் சொல்லுவாங்கன்னு, அந்த மாதிரி மேம் எனக்கு பேபி மூன் போகணுன்னு ஆசையாக இருக்குது, நான் போகலாமா அப்படின்னா, நீ போ, ப்ரெக்னென்சி தானே, இது இன்னும் ஒரு டிசீஸ் இல்லையே, நீ என்ஜாய் பண்ணு, போயிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு மலேசியா போயிட்டு மேம் என்ஜாய் பண்ணிட்டு என்ன போய் சாப்பிட்டு வந்த அப்படிலாம் கேட்பாங்க. ஃப்ரைட் ரைஸ் தான் மேம் சாப்பிட்டேன். அதுதானே தப்பு. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே என்னென்ன சாப்பிடணும் அதெல்லாம் நம்ம வந்து அந்த வயிற்றுக்குள்ளேருந்து அது ஃபுல்லாக போகணும், பேபிக்கு ஹெல்த்தியாக எல்லாமே போகணும், நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அதே சாப்பிட்டு வந்து எனக்கெலாம் நார்மல் போகிறக்குன்னு நான்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்ததே கிடையாது. மேம் இல்லைன்னா எனக்கெல்லாம் நார்மல் டெலிவரியே ஆயிருக்காது. அண்ட் இவங்களும் மெயின் சப்போர்ட். அக்கா எந்திரிங்க, அக்கா அக்கா நடங்க, அக்கா எனக்கு கொஞ்ச நேரம் நான் தூங்குறேனே, என்னால் முடியல, தூங்கக்கூடாது, நடக்கணும் நீங்கன்னு சொல்லி ஃபுல்லாக இவங்க தான். ஸோ அதுதான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அழுதது எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி அவன் அழுதான் நாங்கள் பார்த்ததே இல்லை, இனிமேல் எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க சொல்ல மறக்கிற விஷயம், அவங்களோட அண்ணா வந்து சினிமாட்டோகிராஃபர், கரெக்டுங்களா? சினிமாட்டோகிராஃபர், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். எனக்கு இது தெரியாது. ஸோ நான் டெலிவரிலாம் ஹாப்பியாக முடிச்சுட்டு சனாலாம் நார்மல் டெலிவரி பண்ணிட்டு, இட் வாஸ் லாங் ஜேர்னி. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் we took 36 hours நினைக்கிறேன்டா, இல்லை we took 36 hours, 1.5 days in pain. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெலிவரி முடிச்சுட்டு வெளியில் வரும், ஃபுல்லாக கேமரா கிளிக்ஸு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்க.
ஃபோட்டோகிராஃபர் அவங்க நடந்து வர்றது வந்து இட் வாஸ் அ ராயல் வாக் எங்களுக்கு. அதுதான் சொல்லிட்டு இருப்பேன். அதை இட் வாஸ் அ ராயல் வாக் எங்களுக்கு. ஃபுல்லாக கேமரா கிளிக்ஸ் எவ்ரிவேர் ஃபோட்டோகிராஃபி வாஸ் ஹேப்பனிங். அண்ட் அதான் 36 hours அவங்க பெயினை கிவ் அப் பண்ணவே இல்லை. லைக் ஷி வாஸ் அவங்க சொல்கிறாங்க கேர்ள் பேபி. கேர்ள் பேபிக்கு அதான் அது அவ்வளோ சந்தோஷம். தேவர் வெரி ஹாப்பி. எவ்ரி பேபி பார்ன் இஸ் செரிஷ்டு. பட் ஆசம் கப்புள்ஸ் தே ஆர். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு கேர்ள் பேபினா ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு கேர்ள் பேபி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், எல்லாமே பசங்க. ஸோ இவ வந்த அப்புறம் எங்கள் அப்பா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவரே வச்சிருப்பார் வீட்டுக்கு போனோன்னே. இவங்க அம்மா வீட்டுக்கே விட மாட்டாங்க. நீங்களாம் அங்கே போகாதீங்க, நீங்கள் இங்கே இருங்க, எனக்கு குழந்தை வேணும், இல்லை குழந்தை கொடுத்துட்டு போங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ மேம் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து எங்களுக்கு டைமிங்லாம் தெரியாது. மேம் சொன்னாங்க ஒரு மார்னிங் 6:30 நம்ம பார்க்கலாம், ட்ரை பண்ணுறான். நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சொல்லிட்டேன். எல்லோரும் வந்து உட்காந்துருந்தாங்க. மேம் வந்து தூங்கி எழுந்துச்சு அப்படியே வந்திருந்தாங்க. வந்து உட்காந்துட்ருக்கேன். நீ யாருப்பா, ஏன்ப்பா உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரை கேட்குறாங்க. அவன் வந்து முழிக்கிறான். அப்புறம் நான் வந்து எங்கள் ஃபோட்டோகிராஃபர் தான். எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லை இப்போ டெலிவரி நடக்க போகுதில்ல, அதுக்காக தான். இப்போலாம் டெலிவரி நடக்காது, அது லேட் ஆகும், நீங்கள் போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் மேம் வரும்போது சுற்றி ஒரு 4 பேர் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுக்கும்போது மேம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. நீங்களாம் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஜேர்னி நல்லா. நான் அந்த கூட வந்திருக்க பையனை கேட்டு, நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டு இருக்கிற? இல்லை நான் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கேன். இப்போல்லாம் டெலிவரி ஆகாது, போகிறப்ப டெலிவரி ஆகிறப்ப சொல்கிறேன் அப்படின்ட்டா. என்னதான் ஆகாத, இன்னும் எவ்வளோ நேரம் மேடம் ஆகும்னு தானா ஒரு பக்கம், எவ்வளோ நேரம் தான் எனக்கு வழியில் உட்கார வைப்பீங்கன்னு. பட் இதுதான் ஜேர்னி. லைக் பெயினை கூட பேர் பண்ணிட்டு நம்ம எப்படியாவது இந்த டெலிவரியை வந்து ஜேர்னியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்ட்டு எடுக்கிற அந்த ஒரு டிசிஷன் இருக்குது பாருங்க, தட் மேக்ஸ் அ விமன் வெரி ஃபுல்ஃபில்ட் இன் ஹர் எமோஷன் வைஸ். அதை எப்ரிஷியேட் இன் them. அதாவது 36 hours of pain எல்லாம் இட்ஸ் நாட் அ ஈஸி கோ. நான் நிறைய பேர் அதான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட போனால் கண்டிப்பாக நார்மல் இல்லை எப்படின்னாச்சு ட்ரை பண்ணுவாங்க. எங்கள் அப்பாலாம் ரொம்ப பயந்தார். எப்படி வாட்டர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க, நீ எதுவுமே கேட்க மாட்டியான்னு கேட்டாங்க. அவங்க பண்ணுவாங்க, நீங்கள் இருங்க. அவங்க வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லை, நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த டைம்லாம் ஃபாஸ்டிங் தாங்க. சரி, அந்த ஃபாஸ்டிங் டைம்லலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது வெரி ட்ரூ. அவர் சொல்கிறது நிஜம்தான். நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கல்ல, வாட் இஸ் யுவர் லைக் ஃபீல் இன் டியூரிங் டெலிவரி டைம் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா, நிறைய பேர் வெளியில் இருந்துட்டு எனக்கு எப்போ ஆகும் இப்போ ஆகிடுமா, என்ன இன்னும் ஆகலை அப்படின்ட்டுலாம் ஜிட்ரி ஆனாங்கன்னா ஐ நாட் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு அந்த கம்ஃபர்ட் குஷன் போயிடும். ப்ளீஸ் என்னை தொந்தரவு மட்டும் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் உங்களுக்கு டெலிவரி இது என்கிட்ட டெலிவரி ஆன மோஸ்ட் ஆஃப் த கப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த லைன் என்கிட்ட வந்திருக்கும். எனக்கு தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, இப்படிதான் அவர் இன்னும் மறக்காம வச்சிருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மேம். ஹலோ, ஹாய். உங்களை தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பசங்க மாதிரியே பொண்ணுங்களும் முன்னாடியெல்லாம் வந்து பசங்க குடும்பத்துக்காக நிறைய உழைப்பாங்க, ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் லேட் மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போ பொண்ணுங்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க ஒரு 20s லேட் 20s இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து இப்போ ஃபேமிலிக்காக அவங்களும் பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ரொம்ப லேட் மேரேஜ் அவங்களுக்கும் நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது வந்து அவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்? சேம் டைம் வந்து சில பேர் வந்து சார் சொன்ன மாதிரி குழந்தையே வேணான்னு கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு சேர்ந்து? ஓகே, தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருக்கிறது லேட் மேரேஜ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது இன்றைக்கி நான் ரொம்ப பழக்கத்தில் பார்க்குற ஒரு விஷயம் லேட் மேரேஜ். அது ரீசன் வந்து 2 விஷயம். அதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வைஸ் வி ஆர் இம்ப்ரூவிங் அ லாட். எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப பெரிய மாற்றம். பெண்கள் வந்து இன்றைக்கி படித்து வேலைக்கு போய் ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. செகண்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகுதுன்னா, வேலையை வந்து முன்னிறுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டெப் ஆஃப் வெட்டிங்கன்றதில் மேரேஜ் லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு தடுமாறுறது நிஜம்தான். என்னென்னா, கரெக்டான மேட்ச் கிடைப்பாங்களா, கரெக்டான லைஃப்பில் நம்ம செட்டில் ஆவாங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. செகண்ட், when they are independent financially, they are given a wide choice to think. நான் ஃபஸ்ட்டு let me think whether I am fit for marriage, நான் நார்மலாக இருக்கேனா. ஸோ ப்ரெக்னென்சிங்க வரும்போது மேரேஜ் லேட் மேரேஜ் ஆனால் கூட
ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங், அதாவது ஒரே ஒரு விசிட்டாவது உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறது. ஸோ தட் எல்லாமே நீங்கள் நார்மல் அப்படின்றத நீங்கள் யூ அனலைஸ் அண்ட் தென் ஸ்டெப் இன். செகண்டு, ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நாங்கள் எப்போதுமே ஒரு பேம்ப்ளெட் வச்சுருப்போம், இன்றைக்கி கொண்டு வரலன்னு நினைக்கிறேன், எங்கள் தேவதைகள் மறந்துட்டாங்க. அதில் ஆகாதது வேகாதது எதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனோ, பெண் குழந்தைகள் கண்டிப்பாக இன்றைக்கி ஏர்லியராகவே பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டாவது ஃபர்டிலிட்டியில் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கும் காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்க முறைகள். இதுதான். செகண்டு, நம்மளுடைய உடற்பயிற்சி எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது, ஹவு ஃப்ளெக்சிபிள் வி ஆர், ஹவு எனர்ஜெட்டிக் அண்ட் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெண் குழந்தைகள் இருக்கும் எல்லா வீட்லேயுமே நான் யாராவது என்கிட்ட கப்புள்ஸ் வந்து என்கிட்ட கேர்ள் சைல்டு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இம்மீடியட்டாக நான் அவங்களுக்கு வித்தவுட் கொஸ்டின் நான் என்கரேஜ் பண்ணுறது, ப்ளீஸ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வாங்கி கொடுக்காதீங்க. செகண்ட், அந்த மிட் நைட் ஈட்ரீஸை என்கரேஜ் பண்ணாதீங்க. தேர்டு, அந்த மில்க் ஷேக்ஸ், ஃபலூடாஸ் இந்த மாதிரி ஹை சுகரி டயட்டில் போய் மாட்டிக்காதீங்க. தேர்டு, நீங்கள் இன்னொன்று கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, டிஃபர்டு ப்ரெக்னென்சி, அதாவது ப்ரெக்னென்சியே வேண்டாம், அதுக்கான மெயின் காரணம் பயம்தான். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ப்ரெக்னென்சி ஆனால் எந்த அளவுக்கு காரணங்கள் நிறைய இருந்தாலும் நான் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு காரணம், இல்லை மேடம் எனக்கு ப்ரெக்னென்சிலாம் வேணாம், எனக்கு வாமிட்டிங்கை பார்த்தா பயமாக இருக்குது. ஒருத்தவங்க பார்த்தா சிக்காயிட்டாங்க, வாமிட் பண்ணிகிட்டே சிக்காயிட்டாங்க. இன்னொன்று, டெலிவரி டைமில் வந்து பெயின் பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், ஃபியர் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். அதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்றது தான். அதர்வைஸ் வி விமன் ஆர் வெரி ஸ்ட்ராங், வெரி போல்ட் இனஃப் டு ஃபேஸ் த சொசைட்டி. அப்படிங்கும் போது இதையும் நம்ம கிராஸ் பண்ணி வரலாம் அப்படின்றது தான். அண்ட் ப்ரவுட் டு பி அ உமன் அப்படிங்கிறது நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ண வேணாம். Okay, thank you, ma'am. இன்னும் ஒரு question இருக்கு. Okay, good evening all. I am Zeenat Irfana. Firstly, I just wanted to say, ma'am, I truly admire your friendly nature. Thank you, the way you speak to and care for your mothers and their family. And to your girls, now I saw that in person actually. It's truly inspiring. செகண்டாக என்னென்னா, ப்ரெக்னென்சினாலே டெலிவரி அந்த ப்ராசஸ் வந்து எனக்குலாம் ஒரு டெரிஃபைங் இது தான். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய கேள்விப்பட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நான் இப்போ ஐம் ஆக்சுவலி ட்ரையிங். ஸோ அதெல்லாம் கேட்டுகிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி ஈஸ் அண்ட் கம்ஃபர்ட்டாகவும் போகும் அப்படின்றத நான் உங்கள் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட் மேம். இன் ஃபியூச்சர் ஃபார் ஷுர் வெல்கம் டு யூ. கண்டிப்பாக ஜீனத், நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்துருக்கிறதே பெரிய விஷயம். பயத்தை நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே அதை நம்ம வின் பண்ணிட்டதா தானே அர்த்தம். ஐ எம் ஸோ கிளாட். நீங்கள் என்னை பார்த்து மோட்டிவேட் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கே மோட்டிவேட்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஜீனத். இன்ஷால்லா. தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.